ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு மனம் புதிதாகட்டும். ரோமர் 12:2 சொல்லுகிறது, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நாட்கள் புதிதாக வேண்டுமென்று நாம் ஜெபிப்பதுடன் நம்முடைய மனம் புதிதாக வேண்டுமென்றும் நாம் ஜெபிக்க வேண்டும். மனம் புதிதானால் மாத்திரமே நம் வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியானதாகவும் மறுரூபமானதாகவும் இருக்கும். ஐயா, ஜெபிக்க வேண்டுமென்று விரும்புகிறேன், ஆனால் என் மனதோ அலைந்து திரிகிறது, மனதை ஜெபத்தில் ஒருமுகப்படுத்த முடியவில்லை என்று ஊழியங்களுக்கு செல்லும்போது பலர் என்னிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள். இன்னும் சிலர் வேதத்தை வாசித்து தியானிக்க விரும்புகிறேன், ஆனால் என் மனதில் அதை குறித்து ஒரு நாட்டம் இல்லை, வேதத்தை கையில் எடுத்தவுடன் தூக்கம் வந்துவிடுகிறது என்கிறார்கள். இன்னும் சிலருடைய மனம் உலக பொருட்களின் மேலும் உலக இச்சைகளின் மேலும் அலைமோதி கிடக்கிறது. அவர்களுடைய மனம் எப்பொழுதும் மற்றவர்கள் மேல் பொறாமை கொண்டு எந்நேரமும் கலங்குகிறதா இருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார், எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது. எரேமியா 17:9. தேவப்பிள்ளைகளே, இன்று கர்த்தரை நோக்கி பார்த்து என்னுடைய மனதை புதிதாக்கும் ஆண்டவரே என்று மன்றாடுவீர்களா? என் மனதில் பரிசுத்தத்தை தாரும், என் மனதில் ஜெப ஆவியை தாரும், என் மனதில் நன்மையானவைகளையே சிந்திக்க கிருபை தாரும் என்று கேட்பீர்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் ஒன்றை நாடினார். கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே தன் மனதிலும் இருக்க வேண்டும் என்பதே அவர் நாடியது. அதோடு நில்லாமல் அவர் பிலிப்பியருக்கு எழுதும்போது, கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது என்று எழுதுகிறார். பிலிப்பியர் 2:5. கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தை என்ன? அந்த சிந்தையெல்லாம் தெய்வீக அன்பாகவே இருந்தது, நேசத்தின் உச்சிதமாகவே இருந்தது. அவருடைய சிந்தை அன்பினால் மற்றவர்களை மன்னிக்கிறதாகவும் இருந்தது. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நோக்கி பாருங்கள். அவரில் இருந்த சிந்தை என்ன? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்பதே அவருடைய சிந்தையாயிருந்தது. அவரில் எத்தனை கரிசனை பாருங்கள், எத்தனை அன்பு பாருங்கள். தன்னை பாடுகளுக்கு உட்படுத்தினவர்கள் மேலும் அவருடைய சிந்தை அன்பின் சிந்தையாகவே இருந்தது. தன்னுடைய தாயை குறித்தும் ஒரு உத்தரவாதம் உள்ளவராகவே இருந்தார். தன்னுடைய சீஷர்களையும் நோக்கி பார்க்கிறவராய் இருந்தார். அவருடைய சிந்தையெல்லாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதிலேயே இருந்தது. தேவப்பிள்ளைகளே, உங்கள் இருதயம் மறுரூபமாக்கப்பட்டிருக்கும் என்றால் உங்களுடைய சிந்தை கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தையாகவே இருக்கும். இன்றைய நினைவிற்கு எபேசியர் 4:24, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். இன்றைய வேத வாசிப்பு காலை யோவேல் 1, 2 மற்றும் 3ஆம் அதிகாரங்கள், மாலை வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம். அன்புக்குரிய அன்றன்றுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். உங்கள் மனம் புதிதாகிறதற்கு
முற்றிலும் உங்களை ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.